தீர்மானிக்குது. சரிங்களா? முதல்ல ஆண்டவர் வந்து இந்த இதில் ஆதியாகமத்தில் 3:16 எடுத்து வாசிங்க. 15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த காரியம் சொல்லப்பட்டது யாருக்கு? இந்த சொன்னது யாரிடத்துல? பிதா தேவன் சொல்றாரு, ஆதாம் கிட்ட சொல்றாரு. இது ஏவல் இல்ல, இது வந்து சாத்தான் கிட்ட சொல்ற வார்த்தை. உனக்கும் ஸ்திரீக்கும். ஆதாம் கிட்ட சொல்லும் பொழுது அது வேற. ஆனா இது வந்து சாத்தானுக்கு சொல்ற காரியம். பாருங்க, இந்த இடத்துல பாவம் செய்தது ஏவாள் இல்லையா? ஏவாள் தான் முதல் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் ஆதாம் கிட்ட கொடுக்குறான். ஆனா இதை வஞ்சித்தது யாரு? பிசாசு இல்லையா? ஆனா ஆண்டவர் வந்து கேட்கும் போது யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கேட்கிறாரு? ஆதாம் தான் கேட்பார் ஃபர்ஸ்ட். ஏன்னா குடும்ப தலைவன் இல்லையா? எந்த ஒரு பிரச்சனைக்கும் தலைவன் தான் பதில் சொல்லணும். குடும்பத்தில் ஆதாம் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு இதுல. அடுத்தது ஏவாள் கிட்ட. சர்பத்துக்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன் நீ பண்ணு கேட்கவே இல்லை ஆண்டவர். பார்த்தீங்களா? நேராகவே ஆண்டவர் அதுக்கு வெளியே தண்டனையை தான் கொடுப்பாரு. அப்போ தண்டனை கொடுக்கும்போது கூட யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு? ஃபர்ஸ்ட் தண்டனை கொடுக்குறாரு. அப்புறம் தான் ஸ்திரீக்கு கொடுக்குறாரு. பாருங்க, 16 ஸ்திரீக்கு உன் கர்ப்ப வேதனையும் பெருக பண்ணுவேன்றது. அடுத்தது ஆதாம் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது சாத்தானது. நம்ம கூட பாருங்க, ஜெபிக்கும் போது முதல்ல வந்து சத்துருவை கட்டி ஜெபிச்சிடும். பலவானை முந்தி கட்டினாதான் நம்ம எந்த காரியம் செய்ய முடியும் இல்லையா? அதனால தான் நம்ம எடுத்ததுமே ஜெபத்துல முதல்ல சத்துருவை கட்டி ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மனுஷர்களுக்காக காரியங்களுக்காக. இப்போ ஆண்டவர் அதுதான் செஞ்சார். முதல்ல சத்துரு அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன பாருங்க? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்படின்னா இது என்னன்னா, அதாவது ஸ்திரீன்றது இந்த இடத்துல வந்து மரியாதை குறிக்கும். அப்போ மரியாளுடைய முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், மரியாளுடைய வித்துக்கும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அது இல்லையோ இருக்குதோ தெரியல. ஆனா இங்க மரியாளுடைய வித்துன்னு சொல்லி இருக்குது. அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? நம்ம எல்லாம் ரட்சித்து பரலோக ரட்சித்து கொண்டு போக தானே. அதை தடுக்க தான் சத்துரு என்ன பண்றான்? முதல்ல அவங்கள முதல் மனுஷனையே தொட்டது பிசாசு. அதுக்காக தான். அதனால அவர் மூலமா இயேசு கிறிஸ்து, இந்த ஸ்திரீனுடைய வித்து வந்து இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசுனுடைய கூட்டத்துக்கும் அந்த அவனுடைய பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து யார் தலையை நசுக்குவாரு? பிசாசின் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு இடத்துல. அப்ப நான் இதுக்கு என்ன சொல்றேன்னா, ஆதியிலே முதல்ல மனுஷனை உண்டாக்கி பாவம் செய்த போதே இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார் என்று தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்டாச்சு. இது திடீர்னு நடக்கிற காரியம். உடனே கூட பாருங்க, அந்த இடத்துல அந்த பாவம் செய்தவர்களுக்கு என்ன பண்றாருன்னா 21 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவங்களுக்கு உடுத்தினார். அப்போ அந்த தோல் எப்படி கிடைச்சிச்சு? ஒரு மிருகத்தை அடிச்சு அதை வந்து தோல் உடையை கொடுத்தார். புரியுதுங்களா? அது போலதான் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அதுக்கெல்லாம் வந்து நிழலாட்ட பழைய ஏற்பாடு நீங்க எடுத்தீங்கன்னா ஃபுல்லா நிழல் தான். புரியுதுங்களா? இந்த இதுல எல்லாம் பலி செலுத்துவாங்க இல்லையா? அந்த பலி செலுத்துற காரியம் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அப்படியே பாருங்க, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதுதான் கிட்டத்தட்ட 320 முறை வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாத்திற்கு ஆதியிலிருந்து இப்ப நான் சொன்னது முதல் தீர்க்க தரிசனம். இது போல 320 தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. அதுல இப்போ ஒன்று பார்த்தோம். இப்போ என்னாவதுல ஒரு வசனம் வாசிங்க. என்னாகும் 24 நினைக்கிறேன். என்னாகும் 24 இந்த பீலையாம் சொல்லுவாரு. தீர்க்கதரிசியாகிய பீலையாம் வந்து வாசிங்க 17வது வசனம். இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி. சரி, அது இருக்கட்டும். இப்ப பாருங்க, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அந்த நட்சத்திரம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். புரியுதுங்களா? உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும்.
இஸ்ரவேல்ல ஒரு செங்கோல் அப்படின்னா ராஜாவாய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட போறான்ற ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்தது பாருங்க 19 யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் மீதியானவர்களை ஆமா ஒருவர் ஆளுகை செய்கிறார். அந்த அதாவது எத்தனையோ ராஜாக்கள் ஆளுகை செய்தாங்க. ஆனா தாவீதின் வம்சத்துல உலகத்தை அவங்கெல்லாம் எதை ஆளுகை செஞ்சாங்க? இஸ்ரவேல் தேசத்தை மட்டும்தான் இல்லையா? அந்த தேசத்துக்கு மட்டும்தான் ராஜா. ஆனா இயேசு கிறிஸ்து எதுக்கு ராஜா? இந்த உலகம் அனைத்துக்கும் இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் இப்பொழுது ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அந்த மீகா 5:2 வாசிங்க. மீகா புஸ்தகத்துல 5:2 பாருங்க. அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நான் சும்மா ஒரு 5-6 தீர்க்க தரிசன வார்த்தை மட்டும் சொல்லி விளக்குறேன். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது இல்லையா? அப்போ ஏற்கனவே அதற்கு முன்பே அது தீர்மானிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. மேலும் பாருங்க, எந்த இடத்துல இப்போ யாருமே நாமெல்லாம் கூட பிறக்கும்போது எந்த இடத்துல நம்ம பிறக்க போறோம் திட்டமா சொல்ல முடியாது இல்லையா? எப்படியோ சூழ்நிலை இருக்கும். அந்த டைம்ல எதோ நடக்கலாம் இல்லையா? சில பேர் பிரயாணத்துல போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு வழியிலே கூட டெலிவரி ஆகுது எப்படி. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல பிறப்பார்தெல்லாம் குறிப்பிட்டிருக்கு பார்த்தீங்களா? எங்க எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, அது ரொம்ப சின்ன கிராமம். நம்ம குடியாத்த மாதிரி எல்லாம் கிடையாது, சின்ன கிராமம். அந்த கிராமத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு ஆயிரங்களுக்குள்ளே சிறியது. அப்போ ஒரு 1001வது பட்டணம்னு வச்சுங்களேன். அது எல்லாமே தள்ளி கடைசி ஒரு சின்ன கிராமம். நிறைய இடத்துல இன்னைக்கு நம்ம கிராமம் பார்க்கறோம், 2 தெரு 3 தெரு தான் இருக்குது இல்லையா? அப்படியெல்லாம் கூட கிராமங்கள் இருக்குது. ஆனா அது மாதிரி இந்த பெத்லகேம்ன்றது ஒரு சின்ன இடம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அந்த பட்டணம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ உங்களுக்கு கூகுளில் செக் பண்ணி பாருங்க, அவ்வளோ பிரம்மாண்டமா. இன்னைக்கு அந்த பெத்லகேம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். நிறைய பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறாங்க, பெரிய பெரிய மால் இருக்குது, நிறைய தேவாலயம் உண்டாயிடுச்சு, நிறைய ஜனங்கள் அங்கே போய் குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்து பிறந்த இடம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடம் என்னன்னா இப்போதைக்கு பாலஸ்தீன கையில் இருக்குது அந்த பெத்லகேம். சீக்கிரத்தில் அது இஸ்ரேல் பிடிங்கிடும்னு வச்சுங்க. ஆனால் அது சொல்கிறேன், அப்போது ஆயிரங்களுக்குள்ள சிறியதாக இருக்கும். இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேல்னும் போது இஸ்ரவேல் தேசம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு நாமெல்லாம் கூட இஸ்ரவேலர்கள் தான். எப்படி நாமெல்லாம் இஸ்ரவேலர்கள்? ஆவிக்குரிய விதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நம்ம இல்லையா? அப்போ இதில் போட்டிருக்குது இல்லையா? கலாத்தியர் 3:29 நினைக்கிறேன். அதில் இருக்கு பாருங்க ஒரு வசனம். நம்மலாம் ஆண்டவருடைய ஆபிரகாமுடைய பிள்ளைகள், சரியா? எடுங்க 3:29 வசங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, இங்க பாருங்க, நம்மெல்லாம் கிறிஸ்துவின் உடையவர்கள். நம்மெல்லாம் கிறிஸ்தவங்களா இல்லையா? கிறிஸ்தவங்க தானே, நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள், சரியா? கிறிஸ்துவின் உடையவர்களானால். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் சொல்றதுதான் கிறிஸ்தவங்க, ஆனா சர்டிபிகேட்லாம் இன்னும் கிறிஸ்தவங்களா மாத்தாம இன்னும் இந்துவா வச்சுருக்கிறீங்க நிறைய இல்லையா? அது இருக்கக்கூடாது. நம்ம உண்மை கிறிஸ்தவர்கள்லாம் எல்லாவற்றையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களோட அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் தான். ஆனால் இங்கே நம்ம கிறிஸ்தவங்கன்னு ஆலயத்துக்கு வருவோம், ஆனால் வேலை செய்கிற இடத்துல இந்துன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் கூட ஒரு தவறு, சரியா? மாற்றிக்கொள்ளணும். இப்போ மாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே நம்ம உண்மையை நம்ம நிரூபித்து வச்சுக்கணும். அது ஒரு காரியம். கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரை. ஆபிரகாமின் சந்ததி இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்க இல்லையா? அதே போல நாம் கூட. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம். இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் வழியில் வந்தவர், 60வது தலைமுறையில் பிறந்தவர். அதாவது ஆதாமிலிருந்து 60வது தலைமுறையில் இயேசு கிறிஸ்து. ஆனால் சந்ததியாரையும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரு? 7 விதமான வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. ஆதியாகமம் 12. அந்த வாக்கு தத்தத்துக்கெல்லாம் நம்ம சுதந்திரம், சரிங்களா? நீ ஆசீர்வதிக்கிறவளையே நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவளையே நான் சபிப்பேன், உன் நிமித்தமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது மாதிரி நிறைய 7 காரியம் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம சுதந்திரராக இருக்கிறோம். அதான் வாக்கு தத்தத்துக்கு இதெல்லாம் விசுவாசிக்கணும். நம்ம சும்மா படிக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டது இல்லை, இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். ஐயோ நான் ஒன்றுமே இல்லை, நான் யாருமே, நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப படிக்கலை, என்னை போய் யாராவது அப்படியெல்லாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே. யாருடைய பிள்ளைகள்?
ஏசப்பாவுடைய பிள்ளைகள் நம்ம அதனால அந்த ஒரு நமக்கு தைரியம் இருக்கணும். அதனால நாம் எல்லாம் ஆபிரகாம் பிள்ளைகளாயும் இருக்கிறோம்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மீகாவில் நம்ம வாசித்தோம் இல்லையா, அந்த ஆயிரங்களுக்குள்ள சிறிதான இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் அங்கிருந்து புறப்பட்டு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. லூக்கால ஒரு வசனம் வாசிங்க. அந்த லூக்கால மத்திய ஒளியில தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய பாருங்க, யூதாவின் பிரபுக்கள் நீ சிறியதல்ல. அங்க நம்ம என்ன பார்த்தோம்? ஆயிரங்களுக்குள்ளே சிறியது, ஆயிரங்களுக்குள்ளே சிறியதான் பெத்லகேம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு இந்த பெத்லகேமை பற்றி சொல்லப்படுது என்ன, நீ என்ன சிறியதல்ல. புரியுதுங்களா? பிரபுக்களை நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால அந்த பெத்லகேம் எப்படிப்பட்டது? சிறந்ததாயிடுச்சு, சிறியதல்ல, பெரியதாயிடுச்சு, மகத்துவம் ஆயிடுச்சு அந்த பெத்லகேம். சரிங்களா? அதுபோல இன்றைக்கு நம்முடைய உள்ளது, நாம் இதுக்கு முன்னே எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்படாதது நாம் எப்படி இருந்தோம் இல்லையா? ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்ம உள்ளத்துல பிறந்திருக்கிறார். யார் உள்ளத்துல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு? கை வைத்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல பிறந்திருக்கிறதுனால நாம சிறியவங்க கிடையாது. சரியா? நம்ம கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார், மேன்மைப்படுத்துறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்ம வச்சிருக்கிறாரு. பாருங்க, நீங்க அந்த பெத்லகேம் ஒரு இடத்தையே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாராம்? பெருசாக்கிட்டாரு, மேன்மைப்படுத்திட்டாரு. இன்னைக்கு உலகமெல்லாம் அந்த பட்டணத்தை குறித்து பேசுறாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம குடியாரத்தை பற்றி அவ்வளவா பேசுறாங்க. சொல்லுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா பெத்லகேம் எங்கேயோ இருக்குது. ஆனா அந்த தேசத்தை குறித்து உலகமே பேசுது. அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு சின்ன சோட்டா மாதிரி இருக்குது, ஒரு புடலங்கா சைஸ்ல இருக்குது இன்னைக்கு. ஆனா அந்த தேசம் பண்ற காரியங்களை கவனிச்சு